இது ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஸ்டோரிங்க. மெயின் லீட்ஸோட கேரக்டர் ஆர்க் பயங்கரமாவே வந்திருக்கு. பர்டிகுலரா துல்கர் சல்மான், சமுத்திரகனி அண்ட் பாக்யஸ்ரீ போஸ் எல்லாரும் 100% நடிப்பை கொடுத்தா இவங்க கேரக்டர் மட்டும் 200% நடிப்பை வெளிப்படுத்துற மாதிரி தான் அவங்க கேரக்டரே எழுதப்பட்டிருக்கு. அண்ட் அவங்களோட மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ்னால அந்த கேரக்டர்ஸ்க்கு புத்துயிர் கொடுத்துருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். பயங்கரமான ஆக்டிங் ஸ்கில்லை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரியான ஃபர்ஸ்ட் ஆஃப், இன்வெஸ்டிகேட்டிவ் செகண்ட் ஆஃப், இப்படிதாங்க படத்தோட ஸ்கிரீன் பிளே அமைஞ்சிருக்கு. சமுத்திரகனி அண்ட் துல்கருக்குமான கேட் அண்ட் மவுஸ் கேம் இன்டென்ஸாவே இருந்தது. அந்த ஈகோ கிளாஷா செம்ம ரியலிஸ்டிக்காவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இன்டர்வல் பாயிண்ட் அண்ட் கிளைமேக்ஸ் செம்மையான எக்ஸிகியூஷன். இந்த படத்தோட இன்னொரு பிளஸ்ஸே இதுல வர கேரக்டர்ஸ் போர்ட்ரே பண்ண விதம் தாங்க. இவங்க ஒயிட் இவங்க பிளாக்னு இல்லாம மோஸ்ட்லி எல்லாருக்கும் கிரே ஷேட் கொடுத்ததால இவங்கெல்லாம் நல்லவங்க இவங்கெல்லாம் கெட்டவங்கன்ற ஒரு ஜட்மெண்ட்கே வர முடியாது. இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபிளாஸ்னு பாத்தீங்கன்னா இதோட ரன் டைம் தான். 2 ஹாஃப்லையுமே நிறைய டிராகி சீன்ஸ் இருக்கதாங்க செய்யுது. அங்கே இங்கன்னு சில ஹை பாயிண்ட்ஸ் அண்ட் பீக் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் லாங் டிராவலுக்கு டவுன் பஸ் ஏறினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லென்த்தி ஃபீல் கொடுக்கதாங்க செய்யுது.